வா என்னடி இருக்கிறது ஒரு சேரு, நீ உட்காந்துக்கிட்டீங்கன்னா நான் எதுல உட்கார்றது? என்னடா ஏன்டா அதுக்கு இப்படி இறக்கிது? எலி எலி பண்டிங்க பஸ்க்கு எங்க இருக்கு? கிச்சன் மேல. நான் அத எடுக்கறாங்க. ஏய் எலி கடிச்சு புடுண்டா. கிச்சன் மேலயா? நேத்தில இருந்து கீங் மீங்குது. நான் வெளியில ஒரு வேளை சத்தம் கேக்குதோ என்னமோ நினைச்சிட்டு இருக்கேங்க. ஆனா மேலதான் இருந்திருக்காரு வாத்தியாரு. அணில் ஏதோ உள்ள போச்சு. அணில் நேத்தி இருந்துச்சு, அது கதை திறந்துட்டு ஓடிடுச்சு. ஆனா எலி சவுண்ட் மட்டும் எனக்கு கேட்டுட்டே இருந்தது. நான் வெளியில எங்கேயோ கேக்குது போலன்னு நினைச்சிட்டு அலட்சியமா இருந்தேன். வாஷிங் மிஷின் கடிச்சிட போகுது. 50,000. என்னாச்சு? ஏதாவது கடிச்சிதா? எப்ப பாத்தீங்க கடைசியா? யாராவது இல்ல ஏதாவது காலங்களை வச்சு மீச்சிருந்தா கூட மண்ணோட மண்ணா நசுங்கி கிடக்கும். ஆமா ஆமா நூல் சுத்தி. ஆமா முக்கியமான விசேஷ நாள்லாம் பிள்ளைகளுக்கு போட்டு விடக்கூடாது. என் காது குத்தி அன்னைக்கு அப்படித்தானே போட்டு அன்னைக்கு 2 கிராம் தொலைச்சிட்டான். சைக்கிள் ஓட்டு ஜெயந்த மாமா காலைல சைக்கிள் ஓட்டுறன்ட்டு ஓட்டுனேன். சைக்கிள் இருந்ததுல அப்ப போயிட்டு எல்லாம் சுத்திட்டு வந்து எங்க ஐயா வீட்டுக்கு போலான்னு போறோம், கையில மோதிரம் காணும். காது குத்தி அன்னைக்கே. என்னடா எப்பா அணில் குஞ்சு சொன்னேன்னா அணிலா எலியா? அணில் வீட்டு உள்ள நேத்தி அணில் ஒன்று இருந்ததுமா. என்ன பண்ணாங்க? தூக்கி போட்டாங்க மாத்துல. அப்ப அந்த அணில் டெய்லியும் எப்படியா வீட்டுக்குள்ள வருது போல. கிச்சன் வழி திறந்து உள்ள வந்துரும். ஜன்னல் வழியா வந்துருதுன்னு நினைக்கிறேன். கூடு வச்சு அதுல குஞ்சு. அந்த ஏசி போட்டோம்ல அந்த கூடு போக இத சுத்தம் பண்ணவும் ரூம் உள்ள போயிட்டாரோ. உள்ள போயிட்டு அதுக்கு அப்புறம் தானே நடந்திருக்கு. என்னடா இது உள்ள என்னடா இருந்தது? வீட்டு பரணில என்ன இவங்க எடுக்கல. தொலைச்சு கூட வந்துருச்சு. 100 ரூபா தான்டா இருக்கு. அப்படியே எட்டி பாரு. கால காசு கொடுக்கணும்ப்பா. எந்த மாமா? அவங்களுக்கு 280 ரூபா. யாருக்கு? அந்த மாமாவுக்கு தான். 500 ரூபா கொடுத்து அந்த ஆத்தா 220 ரூபா எடுத்துக்கிட்டு மீதி 280 ரூபா வச்சுட்டு போனோம். ஆமா ஏந்தா இது அந்த ஐயாட்ட கொடுத்துட்றேன். நானும் மறந்தே விட்டு போறேன். சில்லறே இல்லடா. அங்க பாரு எட்டி பாரு. இருக்கா? இந்தா இது காலைல கொடுக்கணுமாம்ல அப்படின்னு சொல்லி கொடு. என்ன கடையில காசு இல்லை. ஆமா அப்ப அவங்களுக்கு 300 ரூபா எடுத்து கொடுத்தோம். ஆவு இல்லை இல்லைன்னா ஓடிட்டே இருக்கு. இதுல ஒரு 4 போயிட்டு இருக்கா? இன்னும் 4 இருக்கு. இதெல்லாம் இப்ப இன்னைக்கு அரைக்கிற மாவு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னன்னைக்கு அரிசி தான் கொடுக்குறாங்க. ஏன் கடிக்கிற? அத அதுல கரண்ட் வருப்பா, அது சாயாதப்பா. சில்லுன்னு தான் கேப்பா. பிளவுஸ் பீட்டு வேணுமாடா? பிளவுஸ் இருக்கு வேணுமா? அவன் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் கூடுறா. பாரு நான் முதலாளி, இவங்க மேனேஜர், இவன் தான் லேபர். காசு வாங்குற ஆளு, அம்மா வேலை சொல்ற ஆளு, நீ வேலை செய்யற ஆளு. 17 ரூபா கொடுத்துட்டு அம்மான்னு கேட்டாரு. 20 ரூபான்னு சொன்னேன். இன்னும் 3 ரூபா தரணுமா? சரி சரி உடனே நோட்டுல எழுதுற, அதை வந்து தரனாரு. போறாரு வருங்க. நான் எழுதிட்டேன் 3 ரூபா. அவருக்கு நிறைய பேலன்ஸ் இருக்குப்பா. 117 ரூபா இருக்கு. அதோட இந்த 3 ரூபா சேர்த்தா 120 ரூபா. என்னடா நசிக்கிட்டேனா? அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஏன் பின்னாடி வச்சு நடிப்பா முடியா? யாரு? எல்லாருக்கும் நேரம் நம்ம சொன்னா எதற்கு பலார்னா அறியாம விட்டனா? அது ஏதாவது சொன்னோம்னா யாராவது இருக்கும்போது பலார்னா அரை விட்டு சொன்னதும் செய்யணும். நீ வந்து எங்களுக்கு டைம் கொடுக்குற. ஏந்திச்சு நடந்து போடான்னா கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? ஸ்கூல்ல இருந்து வந்த அப்படியே உட்கார்ந்து இருந்த. ஒரு கழுத்த கம்மி. ஏய் சின்ன பசங்களுக்கு வந்து நிறைய வேர்வை வந்துட்டு இருக்குண்டா. நீங்க ஓடுறீங்க, ஆடுறீங்க, விளையாடுறீங்க, மாடிப்படி ஏறீங்க, பாத்ரூம் எல்லாம் போறீங்களா? உனக்கு மட்டும் இல்ல, எல்லா பசங்களுக்கும், சின்ன பசங்களுக்கும் நிறைய வேர்க்கும். அப்ப வேர்வை ஸ்மெல் எடுத்து அப்புறம் குளிக்க தான் செய்யணும். வாங்க சார், சைக்கிள் நேரா உள்ள எடுத்துருவாங்க.
அதான் நான் அப்பா எடுத்தாங்க. சரி ரைட்டு. என்னப்பா 2 ரூபா இந்தா இந்தா. என்னன்னா அவன்கிட்ட நீயே கேளு. இல்ல சீட்டு வந்தாங்க. சீட்டா அப்படியே நான் வாங்கிட்டா 2000 ரூபாய் 2000 காட்டு எங்க மைக்கலாம் வீட்டுல வேறடா. இன்னும் ஒரு வைக்க ஆன்லைன்ல பார்த்தா 150 இது 150 ரூபா. எனக்கு 2 வாங்கி கொடு. சொல்றேன் என்னத்துக்கு? என்ன அங்க 2 ரூபா தரணுமா? பாக்கி 3 ரூபா வச்சுங்க. 2 ரூபா கொடுங்க. டேய் சரிடா. 2 ரூபா மட்டும் அவனுக்கு கொடுங்க. இரண்டா ஏன்டா லபலமா வந்துடா. 6 ரூபா இருக்கு பாரு. உனக்கு என்னடா வேணும்? சீட்டு வந்தாங்க. சீட்டு நான் வாங்கிட்டேனாரியா என்ன அங்க வாங்கிக்கலாம். 2 வாங்கிட்டேனாரி ஒண்ணுதான். ஏய் ஒண்ணு நடு இந்தா கொடுத்தாச்சு. 4 ரூபா. அதுக்கு சிப்ஸுக்கு கொடுத்தாச்சு. சிப்ஸுக்கு ஓகே. கல்ல எடுத்தான். கல்யாணம் கொடுத்தான். ஆ டேய் அவன் வாங்கி கூடாண்டா. அவன் ஒரு கிட்டிட்டு வராம ஏய் அது காசு விட்டுட்டான். இந்தா. சரி நான் இந்தா இதுக்கு 4 ரூபா வரணும். அட என்னடா இது? இல்ல வர மாட்டேதா. கொசு வர கடிக்குதுடா அடியில. என்ன சொல்றாங்க? மொத்தம் 6. 3 எடுத்தீங்களா? 2 தான். 2 தானே? என்ன குழம்பு? டேய் டேய் ஏண்டா எத்தனை வேணும் சீட்டு? இல்லை என் கையில் ஒன்று எடுத்து தரேன். ப்ரைஸ் விடுவோம். இல்ல அத வச்சிக்க. இந்தா 10 ரூபாய்க்கு 2 இது ஜூஸ் வாங்கிட்டியா? அண்ணன் கொஞ்சம் அள்ளிடு. இது ஒரு சீட்டு 6 ரூபாய்ச்சா? மீதி 4 ரூபா இருக்கா? 4 ரூபா இருக்கா? என்ன எவ்வளோ இருக்கு? சீட்டு எடுத்துருக்கானா அப்போ 8 ரூபா. மீதி 2 ரூபா இருக்கு. என் கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் விடுவோம். ஆனால் இதில் ப்ரைஸ் வந்துன்னா காசு கிடையாது. பாதி காசு தான் தருவேன். ஏய் கரெக்டா? அது என் கையில் 2 ரூபா இருக்கு என் காசு. ஆமாம் ப்ரைஸ் விடுவோம். யார் காசு வந்தாலும் பிரைஸ் இருக்கு. சைலன்ஸ் எடுக்கும் காசு. ஏய் அவன் ஏய் நான் விழுந்தா விழுவோம். நான் கொடுத்தா விழுவோம். காசை வேஸ்ட் பண்ணாதடா. டக்குன்னு ஒரு 20 ரூபா நீ எடுற. அவன் எடுத்து கொடுத்தது அதெல்லாம் கிடையாது. அது கணக்கு கிடையாது. காசு வந்துடணும். வாங்க என்னன்னு அது 6 ஆர் எதுல வந்தாங்க. எது? அதான் 3 சீட்டு எடுத்துட்டு அப்புறம்னா? காசு என்ன கொடுத்தான்? ஏய் காசு என்ன சொன்னேன்? காசு ஏய் நீ ஒன்று எடுத்தியாடா? அவன் ஒன்று எடுத்தானா? நான் ஒன்று எடுத்து கொடுத்தேனா? நான் ஒன்று எடுத்து கொடுத்தேனா? அதுல நீங்க காசு வந்தா பாதி காசு ஏய் துருட்டு போயிடல இதுலையா? என்னை ஏமாத்தாம சொல்லிட்டுமா? என்னப்பா என்ன என்ன முழிக்கிற? என்னன்னு சொல்லு. என்னன்னு சொல்லுங்க. உங்கள்கிட்ட ஒரு விசாரணை இருக்கு. உட்கார் உட்கார் இரு. உட்காராது உட்காராது. சேர் உடச்சிடும். காலைல ஐடி கார்டு போடாம போய் அது மிஸ் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரைமரிலாம் நாளைக்கு வந்து ஒழுங்கா வந்துருக்குன்னு நாளைக்கு எல்லாரும் பிரைமரிலாம் நீட்டா இருந்துன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. யா நாளைக்கு என்ன? நாளைக்கு எதுவுமே இல்லை. நாளைக்கு பர்ஃபெக்டா நான் டெய்லியும் வந்துட்டு என்ன சொல்றேன்? காலைல எழுந்து ஸ்கூல் கிளம்பி வரும்போது என்ன சொல்றேன்? டெய்லி ஐடி கார்டு. அது என்ன நீ குழந்தைய 5ஆவது படிக்கிற? 5ஆவது குழந்தை தானே? குழந்தையா? 6ஆவது தானே ஹை ஸ்கூல். யார் சொன்னா? இப்பில இருந்து பழக்கம் பண்றது தானே பெரியவனாலும். சே என்னடா வாய் குழம்புது. 5இல் விளையாடுறது. ஆமா இப்பயே டெய்லி யூஸ் பண்ண வேண்டியதானே. ஐடி கார்டு போடணுமா? ஷூ போட்டோமா? சாக்ஸ் போட்டோமா? அது எப்படி சர்சர் பண்றது? நானா ரோபோட். என்ன பச்சை வச்சு ஒரு இழுப்பு. நான் கூட மிஸ்ஸிட்ட சொல்லி மிஸ் 2 அடியை போடுங்க மிஸ்ன்னு சொல்லலான்னு பார்த்தேன். காலையில ஒரு உதாரணம் சொன்னாலும் அவனுக்கு சாக்கடையில காலை வச்சா நீங்க வைக்கிறியா? வைக்க மாட்டேன்பா. இந்த மாதிரி அந்த மாதிரி கேட்கவும் மாட்டேன்பா. அவன்
சரி உங்க ஸ்கூல்ல ஒருத்தர் டாப்பா வர்றான்ல யாரு? யாருன்னா தெரியாது. ஆ, டாப்பர்னா யாரு? கேர்ள்ஸ்ல தான். சரி யாரு டாப்பர் யாரு? பேர்ல தெரியாது. ஆ, சரி ஒரு பால் பாக்கெட் முடிஞ்சுதுங்கண்ணா, தயிர் இருக்கு. எல்லாம் டாப்பர். அந்த பொண்ணு மாதிரி நீயும் படிக்கணும்னு என்னைக்காவது சொல்லியிருக்கியா? அவன் மைதா மாவுல ஸ்லைம் எடுத்து வந்தான்னு மட்டும் சொல்ற, அந்த பொண்ணு மாதிரி நல்லா படிக்கணும்னு சொல்லணும்லண்ணா, அதை செய்ய மாட்டான். வேற என்ன? வெங்காயமா? அதை ஏன் சொல்லி சொல்ல மாட்டேற? சரி சரி சரி. அந்த பொண்ணு நல்லா படிக்குதுப்பா, அதே மாதிரி நான் படிக்கணும்ப்பான்னு சொல்ல மாட்டேற? ஏன் சரி, ஏன் அதை மட்டும் சொல்ல மாட்டேற? சொல்லு, இப்ப சொல்லு, நீதான் அறிவாளியாச்சு, சொல்லு, சொல்டா. நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? சொல்லு சைலி, அந்த பொண்ணு என்னப்பா அதே மாதிரி தானே நீயும் படிக்கணும். என்னாச்சு? என்னாச்சுடா? 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 வீடியோ